என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு சந்தோஷமான வாக்கினைத்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா என்னுடைய வாக்கானது சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் அம்மாவினுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. இதை நான் சொல்லி முடித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. அது கிடைக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய சக்தி என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமி, வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நடத்தி தரக்கூடியது உன் அம்மா நான் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமி, இந்த அம்மா சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது நிச்சயமாக உண்மை. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற ஒரு வாக்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கப் போகின்றது. என் தங்கமே, முதலாவதாக நீ வேண்டுமென்று என்னிடத்தில் கேட்ட ஒரு உறவை பற்றிய செய்தியை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகின்றேன். அந்த உறவானது உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதனை நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய உண்மை நிலை என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக்கூடாது. வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலைகளை மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து காட்டும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பது இல்லை. ஏனென்றால் சில சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் தவறு செய்யக்கூடாத நிலையிலும் சிலர் தவறினை செய்து விடுவார்கள். அதன் பிறகு ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, அதனை கேட்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது எண்ணிக்கொண்டு வருந்துவதில் எந்தவித பலனும் கிடையாது. என் தங்கமே, எத்தனையோ அறிகுறிகளையும் உனக்கு காண்பித்து கொடுத்தும் அதை உன்னால் கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. சிலருக்கு தெரிந்துமே அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டு எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையினை நீயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கின்றது என்றால் அதனினுடைய நோக்கத்தை நீ பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு நான் அதை திருத்திவிடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திறமையை எதில் பயன்படுத்த வேண்டுமோ அதில் மட்டுமே நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். அம்மா எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த மனிதனின் மனம் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற ஒரு வாய் நாளை அதையே மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. என் தங்கமே, நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார். ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இன்று இப்படி கஷ்டமாக இருக்கின்றது என்றுதான் ஆசைப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டுப்பார். என் தங்கமே, சிலருடைய அனுபவங்களையாவது நீ கேட்டு தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள்ளே வரும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையும் அதுதான். என் தங்கமே, நீ நினைக்கலாம்,
அம்மா எல்லோருடைய வாழ்க்கையையும் இப்படி இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று வரும் அல்லவா? என் தங்கமே, சூழ்நிலைகள் தான் வேறு வேறே தவிர பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதற்கான மனப்பக்குவம் உன்னிடத்திலே இருக்கின்றதா என்பதனை சோதித்துப் பார். என் தங்கமே, முதலில் நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் நீ இதை செய்தால் தானே கிடைக்கும், அப்படி இருந்தால் தானே கிடைக்கும், இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறுகின்றாய் என்று வைத்துக்கொள். அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதனையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நல்ல குணங்களை கொண்டிருக்கின்றாய், நல்ல பண்புகளையும் கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கங்கள் இங்கு யாரிடத்திலும் இல்லை. அப்படி இருக்கின்ற என் பிள்ளை, நீ மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறினால் உன்னுடைய சுயம் என்பது மாறிவிடும் அல்லவா? நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏறாமல், காயப்படுத்தாமல் நீ சுதந்திரமாக செய்ய வேண்டும். எப்பொழுது உனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கின்றதோ அறிந்திருக்கவில்லை, என்ன நடக்கும் என்பதனையும் அவர்கள் தெரிய விரும்புவது இல்லை. என் தங்கமே, இந்த அம்மா நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி உனக்கு நல்லபடியாக அமையுமோ அதுபோல அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு ஏற்றபடி நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. உன் குலதெய்வம் உன்னுடைய விருப்பத்தின்படிதான் நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கமி, நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கின்றேனோ அதே போல் உனக்கு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்களாகவே செய்து கொடுக்க போகின்றார்கள். என் பிள்ளையே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வாக்கினை உன் வாழ்க்கையில் நீ கேட்டுவிட்ட பிறகு இந்த அம்மா சொல்வதையும் உன் குலதெய்வம் சொல்வதையும் நீ கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். இதைவிட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகின்றது? என் குழந்தையே, உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவள்தான் இந்த அம்மா. இந்த அம்மாவை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டால் போதும். நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் கிடையாது. அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கண்ணீரை நீ தேவையில்லாமல் வீணாக்கி விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ கண்மூடித்தனமாக அன்பு வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்திற்கு நீ செய்ததால் தான் யாருடைய துணையும் இன்றி இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உடன்பாடு இல்லாமல் கூட உனக்கு இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும்தான் சொல்வேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய அம்மா நான் உனக்கு நல்லபடியான ஒரு வாக்கினை கொடுக்கின்றேன். இதை என்னுடைய சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதையெல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள். எது உன் வாழ்க்கையோ, எது உனக்கானதோ அதை உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
நான் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட கேட்ட வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது? என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி உன்னோடு பேசுவதற்கு ஆசைப்படுகின்றது. என் தங்கமே, நான் உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது.
நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள். உன்னிடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டு இருக்கின்றாள். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள். உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்களுக்கு இவள்தான் முக்கிய காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே. இவள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது என் தங்கமே. முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதே. இனிமேலாவது அவர்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அவர்கள் கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்கள் எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி மீண்டு வரும்பொழுதெல்லாம் உனக்கு மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பிக் கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பது அவர்கள் ஒரு பொழுதும் தயாராக இல்லை என் தங்க பிள்ளையே. எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் நீ பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியை கேட்கின்றாய். ஆனால் அவர்களுக்கும் அது மிகப்பெரிய தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே. இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா? எல்லாம் உன்னுடைய கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அது உண்மை அல்ல. நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள். அதைத்தான் இந்த தாயானவள் நான் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நேரமும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்றுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே. யாரால் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயம் உனக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றாள். யார் உனக்கு வேண்டாதவர்களோ, இந்த வாழ்க்கையில் நீ யாரை அதிகமாக வெறுக்கின்றாயோ, யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலேயே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையை பற்றி சொல்லி ஒப்புவித்து வந்து விடுகின்றார்கள். அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்து விட்டு விடுகின்றார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியின்றி இருக்கின்றது. உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது. அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நினைப்பது தவறான செயல் அல்லவா? அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை ஆராய்ந்து அதன்படி நடக்க வேண்டும். அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஆராயாமல் துணிந்து செல்லலாம் என்று எண்ணிவிடாதே. ஏனென்றால்
இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக எந்த விஷயத்திலும் இறங்கிவிடாதே. அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப் போகின்றாய். நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்க பிள்ளையே, எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நீ கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும். இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இருக்க வேண்டும். இப்பொழுது வரை நீ செய்த தவறுகள் எல்லாம் உன் எதிர்காலத்தில் நிச்சயமாக நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் யாரும் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், நம் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்றார்கள் என்றால் அதில் நிச்சயமாக நீ முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆக வேண்டும். அந்த பெண் யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான், உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்ற ஒரு பெண்தான் இருந்து கொண்டிருக்கின்றாள். அவள் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார். இந்த அம்மா சொல்வதை யார் என்று புரிந்து கொண்டாயா என் தங்கமே?